சத்தியம் என்னால இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. நீ பண்ண சத்தியத்தை காப்பாத்துவன்னு நான் நம்புறேன். ஸ்ரீஜா, தானே எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. இசை கேட்க மாட்டான்னு சொன்னியே, சத்தியம் பண்ணிட்டான் போதுமா? பார்த்தேன் அத்தை, என் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருந்துச்சு. அதான் இப்ப டவுட் கிளியர் ஆயிடுச்சுல? அதான் சத்தியம் பண்ணிட்டால, அத காப்பாத்துவான்னு நினைக்கிறேன். இசை, நீ என்ன லூசா? அம்மா ப்ராமிஸ் கேட்டா உடனே பண்ணிருவியா? உனக்கு ஸ்ரீஜாவோட பிளான் புரியுதா இல்லையா? விஷால், அத்தை கூப்பிட்டாங்கன்னு தானே நான் போனேன். இதுல ஸ்ரீஜா இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? நீயும் பார்த்தல, அத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டாங்கன்னு. அத்தை அந்த அளவுக்கு கேக்கும்போது என்னால எப்படி தட்ட முடியும் விஷால்? என்னது? ஆஹா, என் கல்யாணத்துல கூட தான் உன்னை எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ கேட்டியா என்ன? இப்ப எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம பேசுற? யாரு சம்மந்தம் இல்லாம பேசுறா? நீதான் ராகுவுக்கு வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இப்ப அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அசோக் வர்ஷினி கல்யாணத்துல எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் வேற பண்ணிட்டு வந்திருக்கேன். விஷால், அத்தை என்ன கார்னர் பண்ணிட்டாங்க. என்னால அவங்கள அவாய்ட் பண்ணவே முடியல. எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு நீயே சொல்லு. அதனாலதான் நான் சத்தியம் பண்ணிட்டேன். விஷால், உன்னோட கோவம் நியாயமானதுதான். எனக்கு எல்லாமே புரியுது. ஸ்ரீஜா தான் பிளான் பண்ணி அத்தை கிட்ட இருந்து சத்தியம் வாங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியுது. ஆனா அத்தை என்கிட்ட கேக்கும்போது நான் என்ன பண்ண முடியும் விஷால்? நானே ரொம்ப அப்செட்டா இருக்கேன் விஷால். ஸ்ரீஜா, இங்கதான் வர சொன்ன, என்ன இன்னும் காணோம்? இல்ல நீ யார எதிர்பார்த்துட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான ஆளு வரணும், அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முக்கியமான ஆளா? ஏய் அசோக், நீ என்னப்பா இங்க? ஓ, நீதான் ஸ்ரீஜாவை பார்க்க வந்த முக்கியமான ஆளா? ஏய், நீ மருமகனுக்காக தான் வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? மருமகனா? யார் இவனா? இவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? கேட்ட மேடம். அப்போ நான் சரியா நடிக்கிறேன் அப்படிதானே? இப்ப வரைக்கும் நீ அசோக் இல்லங்கிறது சந்தேகம் வரலனா நீ சரியாதான் நடிக்கிற. இப்படியே யார்கிட்டயும் மாட்டிக்காம நடி, அது போதும். இத சொல்லதான் நான் உன்னை கூப்பிட்டேன். நீ கிளம்பலாம். ஓகே மேடம், நான் வரேன். ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கே. அக்கா, என்னாச்சு? ஏய் ஸ்ரீஜா, நீ பேசுறத பார்த்தா இப்ப வந்தது ஏன் உண்மையான அண்ணன் பையன் இல்லையா? அப்ப என் அண்ணன் பையன் அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்காரு. ஐயோ, நீ என்ன சொல்ற ஸ்ரீஜா? அசோக்கா நான் தூக்கிட்டேன். தூக்கிட்டியா? எதுக்கு அசோக்க கடத்துன? அது சரி, அசோக் இங்க வருவான்னு முதலே உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அசோக் எப்ப வருவான், அவனை எப்ப பாப்பன்னு ஒரே ஃபீலிங்கா இருக்குங்க. சுபத்ரா, அவன் ஃளைட் ஏறிட்டான். எப்படியும் நாளைக்கு அவன் நம்ம கிட்ட வந்துருவான். இந்த முறை நான் அவனை என் பக்கத்திலேயே வச்சு பாத்துக்க போறேன். அசோக் வந்ததும் நம்ம வர்ஷினிக்கும் அசோக்குக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு நினைக்கிறேன். நீங்க என்னங்க சொல்றீங்க? இது நல்ல யோசனை சுபத்ரா. அசோக் வர்ஷினி கல்யாணம் மட்டும் நடந்துட்டா இது வரைக்கும் நடந்த குழப்பம் எல்லாம் செட்டில் ஆயிடும். நமக்கும் வர்ஷினி நம்ம வீட்டுக்கே வந்து சந்தோஷம் இருக்கும் இல்லையா? ஆமாங்க. ஓ, பையனை பாக்குறதுக்கு முன்னாடியே என் அண்ணனும் அண்ணியும்
வர்ஷினிக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நான் அத்தையோட இந்த முடிவை கேட்டதும் தான் நான் அசோக்கையே ரெடி பண்ணேன். இல்லைன்னு வைங்க, நிஜமான அசோக் கிட்ட ராகவும் வர்ஷினியும் அவங்களோட காதல் கதைய சொல்லி இந்த கல்யாணத்தையே நிறுத்திடுவாங்க. உண்மையான அசோக்க நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாதுல. சோ வர ஆளு நம்ம ஆளா இருக்கிறது தான் வசதி. அதனால உண்மையான அசோக்க தூக்கிட்டு இவனை இங்க வர வச்சேன். சூப்பர் ஸ்ரீஜா, பிரமாதமா பண்ணிட்டு. ஆனா இப்போ ஒருவேளை இந்த அசோக் உண்மையான வில்லன் தெரிஞ்சிட்டா என்ன பண்றது? அந்த உண்மை எப்படி தெரியும்? ஒரிஜினல் அசோக் இங்க வந்தாதானே. சரி, இப்போ என் அண்ணன் பையன் எங்க இருக்கா? நேத்து ஏர்போர்ட்ல இருந்து அசோக்க எங்க கூட்டிட்டு போய் வச்சிருக்கேனோ அங்கே அவரு பத்திரமா இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாது ஸ்ரீஜா. உன் அளவுக்கு வில்லத்தனத்தை இவ்ளோ சரியா யாராலையும் பண்ண முடியாது. இசை, டாக்டர் டாக்டர் வர்ஷினி இப்ப எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. சி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர் நவ். இனிமே பயப்பட தேவையில்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. டாக்டர், நாங்க வர்ஷினிய பார்க்கலாமா? யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. Thank ரொம்ப you, டிஸ்டர்ப் doctor. பண்ண இசை, வேணாம். நீ போய் பாரு. சரி. வர்ஷினி, வர்ஷினி, அக்கா. ஐயோ, உனக்கு ஒண்ணும் இல்லல? வர்ஷினி, அக்கா, ஏங்க என்ன காப்பாத்துன? என்ன அப்படியே விட்டுருக்கலாம்ல. வர்ஷினி, ஏய், ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? நாங்கெல்லாம் இருக்கும்போது உன்னால எப்படி இப்படி எல்லாம் முடிவெடுக்க முடிஞ்சது? சொல்லு, எப்படி இப்படி முடிவெடுக்க முடிஞ்சது? என்ன மன்னிச்சிருங்க. என் மனசுல எப்பவுமே ராகவ் தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது ராகவோட இடத்துல அசோக்க நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐயோ, அதெல்லாம் எனக்கு புரியுதுடி. அதுக்காக இப்படியா பண்ணுவ? எனக்கு வேற வழி தெரியலையேக்கா. நான் உன்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன்க்கா. உண்மையை மறைச்சிட்டியா? என்ன வர்ஷினி சொல்ற? ஆமாக்கா, நானும் ராகவும் ஒரு விஷயத்த உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டோம். ஐயோ வர்ஷினி, என்னன்னு சொல்லு. எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. நான் ஏற்காடுக்கு வந்திருந்தேன்ல, அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நீ ஏன்டி அப்படி ஒரு காரியத்தை பண்ண? தப்புதான்க்கா. என்ன அடிக்கா, என்ன அடி என்ன மீறி நடந்துருச்சுக்கா. எனக்கு ரொம்ப கில்ட்டியா தான் இருக்குக்கா. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. குழம்பு போய் கடைசியில என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டான்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இதுக்கு பேரு முடிவெடுக்கிறது இல்ல,